அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கோபம் கொண்ட 3 சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் கோபம் கொண்டிருக்காங்க. எதற்காக கோபம் கொள்வாங்கன்னா, மார்க்க கட்டளைகளை அலட்சியப்படுத்தப்படும் சந்தர்ப்பங்களிலும் அதன் சட்டங்களை முறையாக நிறைவேற்றவில்லை அப்படின்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் கோபத்தால் சிவந்துவிடும். அப்படிப்பட்ட 3 சம்பவங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பிரயாணத்திலிருந்து வீடு திரும்புகிறாங்க. அங்கே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டுக்கு வந்தபோது வீட்டில் உருவங்கள் உள்ள மெல்லிய திரையை பார்க்குறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் கோபத்தால் சிவந்து போயிருது. அதை கிழித்தெறிந்து விட்டு ஆயிஷாட்ட போய் சொல்கிறாங்க, ஐஷாவே, அல்லாவிடம் மறுமை நாளில் மிகவும் கோபத்துக்குரியவர் யாரெனில் அல்லாவின் படைப்புக்கு ஒப்பாக செய்பவர்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது சம்பவம், மக்ஜூம் கிளையை சேர்ந்த பெண் திருடிவிட்டதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டனையை அவங்களுக்கு உறுதிப்படுத்துகிறாங்க. அப்போது உசாமா இப்னு ஜைத் ரலியல்லாஹு அவங்களுக்காண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சிபாரிசு செய்யும்போது நபி அவர்களுக்கு கடும் கோபம் வருது. அப்பெண்ணுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டனையை உறுதி செய்த போது அந்த பெண்ணுடைய குலத்தவர்கள் இதை பற்றி பேச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அந்த பெண்ணுக்கு சிபாரிசு செய்ய யாரையாச்சும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி கலந்து பேசுகிறாங்க. அப்பொழுது சிலர் அதை பற்றி பேச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசத்திற்குரிய உசாமா இப்னு ஜைதை தவிர வேறு யாருக்கு துணிச்சல் வரும் அப்படின்னு சொல்லி அவரையே அனுப்பி வைக்கிறாங்க. இந்த உசாமா இப்னு ஜயித் அந்த பெண்ணுக்காக சிபாரிசு செய்யவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடும் கோபம் வருது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாவின் தண்டனைகளில் ஒரு தண்டனையிலா நீ சிபாரிசு செய்கிறாய் என்று கூறிவிட்டு எழுந்து நின்று மக்கள் கிட்ட போய் உரையாற்றுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயங்கள் அழிந்ததெல்லாம் அவர்களில் வசதியானவர் திருடினால் விட்டுவிடுவார்கள், வசதியற்ற பலவீனமானவர்கள் திருடினால் அவர் மீது தண்டனையை நிறைவேற்றுவார்கள். அல்லாவின் மீது ஆணையாக முஹம்மதின் மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவரது கரத்தை துண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு சொன்னாங்களாம். மூன்றாவது சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் சொல்றாரு, நான் ஃபஜ்ர் தொழுகை முடித்த பின்பு தாமதமாகவே செல்கின்றேன், ஏன்னா எங்களுக்கு தொலை வைப்பவர் தொழுகையை மிகவும் நீளமாக்குகிறார் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள்ட்ட முறையிடுறாங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் அடைந்தது போல் வேறு எப்பொழுதுமே கோபம் அடைந்ததே இல்லையா, அந்த அளவுக்கு கோபப்பட்டாங்களாம். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா, மனிதர்களே, நிச்சயமாக உங்களில் வெறுப்பை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். உங்களில் யார் மக்களுக்கு தொலை வைக்கிறாரோ அவர் தொழுகையை சுருக்கி தொழட்டும். அவருக்கு பின்னால் பெரியவர்களும் சிறியவர்களும் தேவையுடையோரும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். நாம் நினைக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கோபப்படுறாங்களே, அப்போ கோபப்படுறது தப்பில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் கோபம் என்பது சைத்தானுடைய செயல். இருந்தாலும் மார்க்க கட்டளைகளை அலட்சியப்படுத்தப்படும் சந்தர்ப்பங்களிலும் அதன் சட்டங்களை முறையாக நிறைவேற்றவில்லை அப்படின்ற காரணத்தினால மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கோபம் வந்திருக்கு. ஸோ அதனால் மற்ற விஷயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோபப்பட்டது கிடையாது. அவங்க நிறைய விஷயத்தில் சகிப்புத்தன்மையோடு தான் இருந்திருக்காங்க. அவங்க எந்தெந்த விஷயத்தில் சகிப்புத்தன்மையோடு இருந்தாங்க அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.